வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க எப்போதும் மற்றவங்களை விட வேற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள். உங்களுடைய மனதில் சாதாரண பாதை எப்பொழுதுமே ஓடாதுங்க. உங்களுடைய மனதும் சரி, உங்களுடைய மைண்டும் சரி, எப்பொழுதுமே சாதாரண பாதையில் இருக்காது. அது புதிய வழிகளை தேடிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலைகளை கற்றுக்கொண்டால் கூட இன்னும் நிறைய வேலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த விதமான விஷயங்கள்ல எல்லாரும் அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க ஏன் இவ்வளவு ஆர்வக்கோளாறாக இருக்கிறீர்கள் என்று உங்களை அவமதித்த நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் ஒரு ஐடியாவை சொல்லும் பொழுது கூட ஏதாவது ஒரு ஐடியாக்களையோ ஏதாவது ஒரு பிளான்களையோ மற்ற நபர்கள் அவங்க பிரச்சனையில இருக்கும் பொழுதும், இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சில துன்பங்களை அடைந்து கொண்டு இருக்கும் பொழுதும் நீங்க கூறுவீங்க. சிலர் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் சிரித்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கூறியது அவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளாக தோன்றாது. இருந்தாலும் அவருடைய மனதிற்குள் அது சின்ன சின்ன வழிகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இது வேலையாகுமா என்ற ஒரு கேள்விகள் உங்களுடைய தன்னம்பிக்கைகளை முடிந்த அளவுக்கு சேக் பண்ணி கொண்டேதாங்க இருக்கும். தன்னம்பிக்கையை தூண்டிக் கொண்டே இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது என்ற கேள்விகளுக்கு கூட பதில் கிடைக்காமல் இருந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு சிரிப்பு தாங்க உங்களை ஒரு நேரத்தில் மிக பெரிய அளவுக்கு அமைதியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கும். ஆனா அந்த விதமான ஐடியாக்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான தைரியத்தை கொடுத்தது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? இன்று நீங்கள் கேலி செய்த யோசனைகளை நாளை உங்களுடைய ஐடென்டிட்டியாக மாறும். அது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த விஷயங்கள் அனைத்துமே போக போக வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில யார் நமக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தேடி கொடுக்க ஆரம்பிக்குங்க. நீங்க வித்தியாசமாக இருந்ததால் தான் உங்களுடைய வாழ்க்கையில அவமானம் என்பது ஏற்பட தொடங்கியது. நீங்கள் அதிகமான கூட்டத்துல எல்லாரையும் ஃபாலோ பண்ண விரும்ப மாட்டீங்க. உங்களுடைய சொந்த முயற்சியாலையும் உங்களுடைய சொந்த பாதையையும் நீங்கள் தேர்வு செய்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். எல்லாரும் இதையே செய்யறாங்க அப்படின்னு நீங்கள் அதனை செய்ய மாட்டீர்கள். யாரிடமும் எதையும் நீங்கள் கூற மாட்டீங்க. என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்கன்னு கூறாம உங்களுடைய சொந்த முடிவுகளை நீங்க எப்போதுமே தேர்வு செய்து கொண்டே வாழுவீங்க. ஆனா அந்த விதமான வித்தியாசங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் இருக்கும். போக போக ஏன் இப்படி நடக்கு, எதற்காக இப்படி நடக்கிறது என்கிற ஒரு கேள்விகளுக்கு நீங்களே பதிலையும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மக்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிஹேவியர் என்ன, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை இந்த ஒரு நேரத்துல தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையும் இந்த ஒரு நேரத்துல ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பார்கள். அதே மாதிரி நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிக்கவும் தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் நீ இப்படி செய்யற என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் ஒரு முறை ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா அந்த கேள்விகள் அனைத்திற்கும் ஒரு பதிலையும் நீங்களே தேடிக்கொள்வீங்க. ஒரு நாள் உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான ஜட்ஜ்மெண்ட்டுகளும் ஒரு ஓப்பனான அவமானமாக மாறி இருக்கும். அந்த விதமான மூவ்மெண்ட் தாங்க அந்த ஒரு நேரம் உங்களை மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மனதை ஹேர்ட் பண்ணவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் அதே விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு தெளிவையும் கொடுத்திருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சரியாக இருந்தால்தான் எல்லாமே சரியாக நடக்கும் என்று எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பதிலை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்க எப்பொழுதுமே எல்லா விதமான விஷயங்களிலும் நம்ம சரியான ஒரு மனிதர்களாக இருக்கணும், யாரை போலவும் நம்ம வாழக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கும். நீங்கள் யார் என்று நீங்களே அக்செப்ட் பண்ணக்கூடிய சில நிமிடங்கள் கூட இருந்திருக்கும். அது அனைத்திலும் இருந்து இனிமே வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் யார் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கனவுகளை யாரும் புரிந்து கொள்ளாத நிலைமைகள் கூட ஏற்பட்டிருக்கும். நீங்கள் பெரிய கனவுகளை கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை யாருமே கேட்க மாட்டாங்க. அது சாதாரணமான வாழ்க்கையை விட கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் அதனை சொன்னால் அனைவரும் சிரிப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான கனவுகளா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு உங்களை அவமானப்படுத்திய நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. அந்த கனவுகளை தாங்க நீங்க இந்த ஒரு நேரத்துல எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாலும் யாருக்கும் அது முழுமையாக புரியாதுங்க. முழுமையாக புரியாமல் அது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களை இந்த ஒரு நேரத்துல தனிமையான ஒரு ஃபீலை நிச்சயமாக உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நான் மட்டும்தான் இப்படி யோசிக்கிறேனா என்கிற மாதிரியான பல கேள்விகள், பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாடமாக நிச்சயமாக மாறி இருக்கும். ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில கனவுகள் என்பது உடனடியாக நடக்க போவது கிடையாது. அதை புரியாதவர்கள் கூட இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க.
நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சிலரை இந்த ஒரு நேரத்துல ஆழமாக நம்ப ஆரம்பிப்பீங்க. ஆழமாக உண்மையான ஒரு மனிதர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். அவர்கள் உங்களுடைய ஐடியாக்களையும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய நினைவுகளையும் உங்களுடைய ஃபீலிங்கை கூட புரிந்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் அதே மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு தூரமாக போக ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க ஏன் தூரமாக போறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரியான திடீர்னு ஏற்படக்கூடிய பிரேக்கப் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். திடீர்னு ஏதாவது தடைகள் ஏற்படும், ஏதாவது உறவுகள் கூட உங்களை விட்டு தூரமாக போகும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளாக இருக்கும். இதெல்லாம் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போக தாங்க அதை நீங்களே அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான லாஸ் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெயினை கொடுத்திருக்கும். ஆனா அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லா விதமான கனெக்ஷனுமே நிரந்தரம் கிடையாது. யாரும் நம்ம கூட நிரந்தரமாக வரமாட்டார்கள் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு உணர வைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். இது அனைத்தும் உங்களுக்கு நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல நிலைமைகள் ஆனது நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய யோசனைகள் பணமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போதுமே நிறைய ஐடியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். உங்களிடம் ஏதாவது உங்க ஐடியா இருக்கான்னு கேட்டா நீங்க அவ்வளவு ஐடியா கூறுவீங்க. எல்லாத்தையும் உங்களுடைய மனதிற்குள் வைத்திருப்பீங்க. அதை செய்வதற்கான ஒரு இடம், உங்களுக்கான குடும்பத்தில் ஒரு சப்போர்ட்டும் போதுமான அளவுக்கு பணமும் இல்லாததால் நீங்கள் அதனை அப்படியே நிறுத்தி வைத்திருப்பீங்க. மற்றவங்களை சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் கூட நீங்க ஒரு புதிய ஒரு ஆங்கிலாக காணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். ஆனால் அந்த ஐடியாக்கள் நீங்கள் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத நேரங்களாக இருந்திருக்கும். இதெல்லாம் என்ன என்னுடைய எதிர்காலம் என்கிற ஒரு சந்தேகம் உங்களையே தடுக்க ஆரம்பித்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய ஐடியாக்கள் நீங்க பெரிய அளவுக்கு மரியாதையை தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த ஒரு நேரத்துல பெரிய அளவுக்கு மாற்றத்தை காண ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு ஐடியா தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இன்கமுக்கான ஒரு சோர்ஸாக மாறினாலுமே இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மூவ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கைனா என்ன என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள வைக்கும். நான் நினைத்தது வீணாக போகவில்லை என்று நீங்களே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தைரியமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் பட்ட எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் இனிமே எனக்கு பதிலானது கிடைக்கிறது என்று நீங்களே உணர்ந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. உங்களுடைய டெக்னாலஜிக்கும் புதிய விஷயங்களுக்கும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மனிதர்கள் அட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களால எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தாங்க உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் அது எதையுமே நீங்கள் வெளியில் காட்டியிருக்க மாட்டீங்க. வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருப்பீங்க. இந்த விதமான இன்ட்ரெஸ்ட் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். நீங்கள் புதிய ஒரு ஸ்கில்லையும் இந்த ஒரு நேரத்துல கத்துக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துவீங்க. அதே நேரத்தில் புதிய வேலைகளிலோ புதிய தொழில்களிலோ உங்களுக்கான வாழ்க்கையின என்ன, உங்களுக்கான சில திறமைகள் இருக்கும். அந்த திறமைகள் மூலம் புதிய அளவுக்கு சில ஸ்கில்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதை யூஸ் பண்ணவும் இந்த ஒரு நேரத்துல ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். இல்லைன்னா அது ஸ்டார்ட் அப் ஆன ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா டிஜிட்டல் சம்பந்தமான ஒர்க்காக கூட இருக்கலாம். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுல உங்களுடைய ஜேர்னி என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு மிகவும் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஜேர்னியாகத்தான் இருக்கும். உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அது போக போக உங்களுடைய வாழ்க்கையில ப்ராஃபிட்டாக மாற ஆரம்பிக்கும். நீங்க ஃபீல் பண்ணி தொடங்கின அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே எதிர்காலத்துல உங்களை ஃபாலோ பண்ணியிருக்காது. நான் அதோடு சேர்ந்து வளர்கிறேன் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நடக்கும். மாற்றங்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையும் அது நிச்சயமாக மாற்றவும் செய்யுங்க. புதிய ஐடியாக்கள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களாக நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு பெரிய ஒரு மாற்றமாக தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்கிய சின்ன விஷயங்கள், சின்ன மனநிலைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மாறிவிடும். ஆனால் நீங்கள் அதனை இந்த ஒரு நேரத்துல இக்னோர் பண்ண மாட்டீங்க. எதையுமே தடுத்து நிறுத்தவும் மாட்டீங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு ஐடியாக்கள் தாங்க நீங்க இந்த ஒரு நேரத்துல உங்களையே டெவலப் பண்ணி கொடுக்கும். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேறணும் என்கிறதையும் உங்களுக்கு நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களால நம்ப முடியாத ஒரு வாழ்க்கையின் ஒரு டைரக்ஷனாக கூட நிச்சயமாக மாற்றியும் கொடுக்குங்க. அந்த மூவ்மெண்ட் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த விதமான ஐடியாக்களும் இந்த விதமான யோசனைகளும் கூட உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி மிக பெரிய அளவுக்கு
வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு உருவாக்கவும் கொடுக்குங்க. பணம் சேமிக்கக்கூடிய வழியானது உங்களுக்கு கிடைக்கும். முன்பு நீங்கள் இந்த ஒரு நேரத்துல சம்பாதித்தது அனைத்துமே இது வரைக்கும் உங்களுக்கு சேவ் ஆகாமல் இருந்திருக்கும். அது ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போது அது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு புதிய ஒரு சிஸ்டத்தை உங்களுக்கு அறிவிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்கம் இந்த ஒரு நேரத்தில் நல்ல அளவுல மேனேஜ் பண்ணவும் உதவும். அதே ஒரு நேரத்தில் மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு புரியவும் வைக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து கவனமாக பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.